வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த யூடியூப் சேனல்ஸை பார்த்தாலும் இவரை பற்றிய நியூஸ் தான் வைரலாக போய்கொண்டிருக்கு. இவர் வாரேரென்று சொன்னாலே சில பேருக்கு பிரின்சிபல் கிளாஸ் ரூமுக்கு கேனோட வார மாதிரி இருக்கும். சில பேருக்கு இவர் வாரது சென்டா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸோட வார மாதிரி இருக்கும். இவருக்கு பிடிச்ச நம்பர் என்ற பர்த் நம்பராக இருக்கு. இவர் உச்சமடையும் ராசி என்ற ராசியாக இருக்கு. என்ற ராசியாதிபதி சுக்கிரன் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறார். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கம், அநியாயத்தை பார்த்து கோபம் அடைகிறது, அதற்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என நினைக்கிறது. இப்படி இவரது குணாதிசயங்கள் எனக்கும் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29 இவர் வாரேர். இந்த முறை இவர் வாரது என்ற ராசி பலன்படி தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும், பட்டைய கிளப்பும், தூள் கிளப்பும், ஆகா ஓகோ என்று சொல்லப்படுகிறது. சொல்றதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் சொல்றத கேட்க கேட்க காதில் வந்து தேன் பாய ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் என்று கத்த வேணும் போல இருக்கு. இப்படி கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்கிற அந்த வள்ளல் யார்? இவரை பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம்னு இந்த கண்டென்ட் எடுத்திருக்கிறேன். படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்று நினைக்கிறேன். ஆம், நவக்கிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்ற எல்லோரது ஆயுளையும் தீர்மானிக்கிற ஆயுள்காரகனாகிய சனீஸ்வரன் தான் அவர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரம் 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் 9 கிரகங்களையும் அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களை கொண்டிருந்தாலும் சனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் உருவாகுவது இயல்பு. ஆனால் உண்மையில் சனி பகவான் பயமுறுத்தக்கூடியவர் இல்லை. நாம் செய்யும் தவறுகளுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கி அதன் மூலம் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து நல்வழிப்படுத்தி இப்பூ உலகிற்கு எதற்கு வந்தோம், நமது பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை அனுபவம் மூலம் புரிதலை உணர வைப்பவர்தான் சனி பகவான். இவரது பிறப்பை பார்த்தோமானால் சூரிய பகவானின் மனைவியான உஷா தேவி ஒரு சிறந்த சிவபக்தை. சூரிய பகவானுக்கும் உஷா தேவிக்கும் யமன், வைவஸ்தமனு, யமுனா என 3 குழந்தைகள் உள்ளனர். சூரிய பகவானின் வெப்பம் காரணமாக தன்னுடைய பலம் குறைந்து செல்வதை உணர்ந்த உஷா தேவி சிவனை நோக்கி தவம் செய்ய தீர்மானிக்கின்றார். சூரிய பகவானை தனியாக விட்டு செல்ல மனம் இல்லாததால் தனது நிழலை கொண்டு சாயாதேவி என்னும் பெண்ணை உருவாக்கி கணவனுக்குரிய தேவைகள் அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு குதிரை வடிவம் எடுத்து சிவனை நோக்கி தவம் இருக்க செல்கின்றார். சூரிய பகவானும் சாயாதேவியை தனது மனைவி என நினைத்து அவரோடு வாழும் போது இருவருக்கும் ஹிருதவர்மா என்ற சனி பகவானும் தபதி என்ற பெண் குழந்தையும் பிறக்கின்றனர். தாயின் சாயல் போன்று நிழலைப் போல் குழந்தை சனி கருமையாக இருந்ததால் தன்னை போன்று தன் குழந்தை இல்லையே என்று சந்தேகப்பட்டு குழந்தை சனியை ஓரங்கட்டிவிட்டு ஏனைய குழந்தைகளுடன் அன்பாக இருக்கின்றார் சூரிய பகவான். ஆரம்பத்தில் தந்தை சூரிய பகவானின் அன்பிற்கு ஏங்கிய சனி பகவானுக்கு வளர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தந்தை மீது வெறுப்பு அதிகரிக்க ஒரு கட்டத்தில் தந்தையை பரம விரோதியாக நினைக்கின்றார். வான்மண்டலத்தில் சூரியனுக்கு அருகில் சனி இருக்காமல் வெகு தொலைவில் இருப்பதும் இதுதான் காரணம் என கூறப்படுகின்றது. தன்னை ஒதுக்கி வைத்த தந்தையை விட தான் சக்தி படைத்தவனாக திகழ வேண்டும் எனவும் சிவனுக்கு நிகரான நிலையை தான் அடைய வேண்டும் எனவும் எண்ணி காசிக்கு சென்று அங்கு சிவனை நோக்கி கடும் தவம் புரிகின்றார் சனி பகவான். சனி பகவானின் தீவிர பக்தியை கண்டு மெய் சிலிர்த்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி, என்மேல் பக்தி கொண்டு கடுந்தவம் புரியும் பக்தா, உன் தேவைகள் என்ன, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க, அண்ட சராசரங்களின் தோற்றத்திற்கு காரணமாகி அவற்றை கட்டியாளும் பரம்பொருளே, என் தோற்றத்தை பார்த்து
பிறப்பிலிருந்தே என்னை ஒதுக்கி வைத்த என் தந்தையை விடவும் என் உடன் பிறப்புகளை விடவும் நான் பலசாலியாக திகழ வேண்டும். நவக்கிரகங்களிலேயே நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய பலத்திற்கும் பார்வைக்குமே வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். எனது பார்வை பட்டால் மற்றவர்கள் தமது பலத்தை இழக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தை எனக்கு நீங்கள் தந்தருள வேண்டும் சுவாமி என சிவனிடம் வரம் கேட்டார் சனி பகவான். சனி பகவானின் தவ பயனாக சிவன் அவர் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்தருளியமையால் அன்று தொடக்கம் சனி பகவான் சனீஸ்வரன் என அழைக்கப்பட்டார். இவர் பூமியை சுற்றி வர 30 வருடங்கள் எடுக்கும் அதேவேளை ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் கால் தடம் பதிப்பார். ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரமிடும் போது அதில் 2.5 வருடங்கள் விரயச்சனியாகவும், லக்கினத்தில் வரும்போது அதில் 2.5 வருடங்கள் ஜென்மச்சனியாகவும், லக்கினத்திற்கு அடுத்த இடத்திற்கு வரும்போது அதில் 2.5 வருடங்கள் பாதச்சனியாகவும், 2.5 மொத்தம் 7.5 வருடங்கள். வாழ்க்கை என்றால் என்ன? நமது தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், வாழ்க்கை ஓட்டத்தில் கால் தடங்கள் போட்டு நம்மளை விழித்தினவன் யாரு, கை கொடுத்து தூக்கி விட்டவன் யாரு, நக்கல் நையாண்டி பண்ணி சிரிச்சவன் யாரு என சனி பகவான் தெளிய வைத்து விடுவார். ஒரு யூனிவர்சிட்டியில் 3 வருஷங்கள் படித்தா அது ஜென்ரல் டிகிரி, 4 வருஷங்கள் படித்தா அது ஸ்பெஷல் டிகிரி, 7.5 வருஷம் உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டியிலையும் இல்லாத டிகிரியை வாழ்க்கை பாடநெறி என்னும் கோர்ஸ் மூலம் நல்ல லெசன் எடுத்துவிட்டு போவார் சனி பகவான். கொஞ்சமாவது ஆன்மீக அறிவுள்ளவர்கள் இந்த 7.5ஐ அனுபவிக்கும் போது நாம் முற்புறப்பில் செய்த தவறுக்கான தண்டனையே இவை என உணர்ந்து கொள்வார்கள். இல்லாதவர்கள் மேலும் மேலும் தவறுகள் செய்து சனி பகவானுக்கு இன்னும் வேலை வைத்து விடுவார்கள். இந்த அனுபவங்களை தந்து வாழ்க்கையில் எப்படியான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் அவற்றை கையாளுவதற்குரிய அனுபவத்தையும் தந்துவிட்டு போகும்போது நொந்து நூலாய் போன மனிதன் மீண்டும் தவறுகள் செய்யாமல் வழிநடத்தப்படுவான். சனி பகவானை கண்டு தேவர்கள் முதல் அனைவருமே பயந்து ஒதுங்கும் அதேவேளை இலங்கை வேந்தன் ராவணன் சனி பகவானோடு மல்லு கட்டிய கதைகளும் உண்டு. சனி பகவானின் பார்வையிலிருந்து தப்பியவர்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும் என புராண கதைகள் கூறுகின்றன. எனவே இவர்கள் இருவரையும் வழிபட்டால் சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் என்ற ஐதீகமும் உள்ளது. ஏழைகள், துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமில்லாமல் மக்கள் சேவை செய்பவர்களுக்கு தேவையான உதவிகள், ஈவிரக்கம், தான தர்மம், தயவு தாட்சணியம் காட்டுவதையே சனி பகவான் பெரிதும் விரும்புவார். சனி பகவானாவது நல்லது செய்தா நல்லது செய்வார், கெட்டது செய்தா கெட்டதை திருப்பி தருவார். ஆனால் முகத்துக்கு முன்னுக்கு நல்லவர்கள் போல் நடித்து முதுகில குத்துற சனியை விட மிகப்பெரிய கிரகங்கள் மனிதர்கள் என்ற பெயரில் நம் மத்தியில் உள்ளனர். இவர்கள்ட்ட இருந்து தப்புறதுதான் உண்மையில ரிஸ்கான வேலை. எதுவாக இருந்தாலும் சனி பகவான் எதிர்பார்க்கும் விஷயங்களை சரியாக மேற்கொண்டு தராசு தட்டுக்கள் நீதி தவறி மேலொன்றும் கீழொன்றுமாக இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும் வண்ணம் எமது வாழ்க்கையை கொண்டு சென்றால் அனைவரும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.